மறு அறிவித்தல் வரை வாகன இலக்கத்தகடு விநியோகம் இடைநிறுத்தம். மறு அறிவித்தல் வரை வாகனங்களுக்கான புதிய இலக்கத்தகடு விநியோகம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவித்தல் ஒன்றை மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பிரதிபலிப்பாளர் வெத்சிங்க ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ளார். அதில் குறிப்பிட்டுள்ளதாவது, வாகனம் ஒன்றை புதிதாக பதிவு செய்யும் போது அதற்கான பதிவு இலக்கத்தகடு ஒன்றை வழங்குவது கட்டாயமானது. இன்னும் இலக்கத்தகடுகள் பற்றாக்குறை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி தொடக்கம் இலக்கத்தகடுகள் வழங்கும் செயல்பாடு இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மறு அறிவித்தல் வரை தொடரும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிலோ கணக்கிலான தங்கத்துடன் சிக்கிய நபர்கள். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற முயற்சித்த 2 பயணிகள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 21 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை வாகன உதிரி பாகங்களில் மறைத்து கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள வணிக பாதை வழியாக வெளியேற முயற்சித்த 2 பயணிகள் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் ஒருவர் கொழும்பு கிரேன்பாஸ் பகுதியைச் சேர்ந்த 26 வயது இளைஞர் எனவும் மற்றவர் கண்டி ரம்புக்வெல்ல பகுதியைச் சேர்ந்த 46 வயதுடையவர் எனவும் தெரியவந்திருக்கின்றது. அவர்கள் இருவரும் வணிகர்களின் தேவைகளின் அடிப்படையில் வெளிநாடுகளிலிருந்து பல்வேறு பொருட்களை விமானம் மூலம் இந்த நாட்டுக்கு கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2 சந்தேக நபர்களும் நேற்று காலை 8:30 மணிக்கு துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமானமான EK 650 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்துள்ளனர். அவர்கள் கொண்டு வந்த பொருட்களில் இருந்த 6 கிலோகிராம் 700 கிராம் அடையுள்ள தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2 வாகன தாங்கி அமைப்புகளுக்குள் 21 தங்க பிஸ்கட்டுகளையும் வாகன குளிரூட்டும் அமைப்புடன் தொடர்புடைய நீர் பம்ப் பாகங்களுக்குள் உருக்கி அந்த வடிவத்தில் வடிவமைக்கப்பட்ட பல தங்க கட்டிகளையும் மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த 2 பயணிகளும் அவர்கள் சட்டவிரோதமாக கொண்டு வந்த தங்கமும் இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள சுங்க அதிகாரிகளிடம் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் தரையிறக்கப்பட்ட அதிசொகுசு கார்கள், தலை சுற்ற வைக்கும் விலைகள். இலங்கைக்கு புத்தம் புதிய ரோல்ஸ் ராய்ஸ் பாட்டோன் சீரீஸ் 82 மற்றும் BMW M3 CS ஆகியவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அண்மையில் வாகன இறக்குமதி மீதான தற்காலிக தடை தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து அதிசொகுசு வாகனங்கள் மீண்டும் இறக்குமதி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் துருக்கி விமான சேவைக்கு சொந்தமான விமானத்தில் இந்த வாகனங்கள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்த விநியோகம் இலங்கையின் வரலாற்றில் மிகவும் விலையுயர்ந்த சரக்கு விமானமாக ஒன்றாக கருதப்படுகிறது. இதேவேளை இலங்கையின் சந்தை பெறுமதிக்கு அமைய ரோல்ஸ் ராய்ஸ் காரின் பெறுமதி சுமார் 50 கோடி ரூபாவை தாண்டுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் 3 மரண தண்டனை வழங்கப்பட்டது. ஹெரோயின் வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்த குற்றச்சாட்டுடன் தொடர்புடைய 3 கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இந்த 3 2018ஆம் ஆண்டு பேருவளையை சுற்றியுள்ள கடற்பரப்பில் பல நாள் மீன்பிடி கப்பலில் 17 கிலோகிராமுக்கு அதிகளவான ஹெரோயின் போதைப் பொருளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர். இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த மேலும் 5 பிரதிவாதிகளை விடுதலை செய்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். போலீசாரை கத்தியால் குத்திய சந்தேக நபர், சினிமா பாணியில் சுட்டுப்பிடித்த போலீசார். காலி மாவட்டத்தில் தெலிகட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தொடங்கட பிரதேசத்தில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் சட்டவிரோதமாக மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெலிகட போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றிருக்கின்றது. சட்டவிரோத மதுபான உற்பத்தி செய்யப்படுவதாக 119 என்ற போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. இதனை அடுத்து தெலிகட தொடங்குட பிரதேசத்துக்கு போலீஸ் குழு ஒன்று சென்றிருக்கின்றது. இதன்போது சம்பவ இடத்தில் 4 பேர் சட்டவிரோத மதுபானம் அருந்திக் கொண்டிருந்துள்ள நிலையில் அவர்களில் ஒருவர் போலீஸ் அதிகாரிகள் சிலரை கத்தியால் குத்தியிருக்கின்றனர். தற்காப்புக்காக போலீசார் சந்தேக நபரை துப்பாக்கியால் சுட்டிருக்கின்றனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் சிகிச்சைகளுக்காக கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கனேகம தெற்கு பத்தேகம பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடையவரை இவ்வாறு காயமடைந்திருக்கின்றனர். காயமடைந்த போலீஸ் அதிகாரிகள் சிகிச்சைகளுக்காக கராப்பிட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை தெலிகட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.